அறிவியலால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். சோ போக்கோ F1 அப்படிங்கிற ஒரு போனை கடந்த வருடம் வந்து Xiaomi வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா என்னதான் அது வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி போனா இருந்தாலும் பில்ட் குவாலிட்டி மிகப்பெரிய அளவு நாச் அப்படின்னு சொல்லி நிறைய குறைகள் வந்து இருந்துச்சு. அந்த குறைகள் எல்லாத்தையும் வந்து நிவர்த்தி பண்ணிட்டு மேலும் இப்ப இருக்கிற லேட்டஸ்டான அப்கிரேட் எல்லாத்தையும் வந்து உள்ள போட்டு பிரைஸையும் கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தி வந்திருக்கிற போன் தான் இந்த Redmi K20 Pro. இந்த Redmi K20 Pro பார்த்தோம் அப்படின்னாக்கா போக்கோ அப்படிங்கிற பிராண்டிங்ல இல்லாம Redmi அப்படிங்கிற பிராண்டிங்ல இருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. இந்த போன் ஒரு நல்ல பிளாக்ஷிப் போனா இருந்தாலுமே கூட நிறைய குறைகள் வந்து இருக்கு. ஆமா, நிறைகள் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய குறைகள் சின்ன சின்ன குறைகளா இருந்தாலும் நிறையவே வந்து இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த 20 நாட்களா இந்த Redmi K20 Pro என்னுடைய டெய்லி டிரைவரா நான் போற இடத்துக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய பிரைமரி ஸ்மார்ட் போனா இதை தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். சோ இந்த 20 நாட்கள் பயன்பாட்டுல மோஸ்ட்லி இந்த போன் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கேன். அதை தான் இந்த விமர்சனத்துல நம்ம வந்து பார்க்க போறோம். Redmi K20 Pro உடைய முழுமையான விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த Redmi K20 Pro பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அன்பாக்சிங், கேமரா ரிவ்யூ, Redmi Note 7 Pro vs Redmi K20 Pro கேமரா கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். Redmi K20 Pro பத்தி நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸோட லிங்கும் காலையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு செக் பண்ணி பாருங்க. அடிஷனல் தகவல்கள் கேமரா ரிவ்யூல உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோல இப்ப K20 Pro உடைய விமர்சனத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் நிறை குறைகளோட. Redmi K20 Pro இதுடைய டிசைன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இது பார்த்தோம் அப்படின்னா முன்பக்கமும் பின்பக்கமும் கிளாஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. நடுவுல அந்த ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ல வந்து கொடுத்திருக்காங்க. இரண்டு பக்கங்களிலும் ஃப்ரண்ட் லைன் பேக் லைன் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துக்கதா சொல்லியிருக்காங்க. ஓவராலா பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே செமையா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாக்குறவங்களும் சரி இந்த Redmi அப்படிங்கிற பிராண்டிங்னால ஒரு சீப் போன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லலாமே ஒழிய பாக்குறவங்களும் இது வந்து ஒரு சீப் போன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பயன்படுத்துறப்ப இன் அண்ட் ஃபீல்லையும் நம்ம வந்து கண்டிப்பா யூஸ் பண்ற யாருமே இது வந்து ரொம்ப சீப்பான ஒரு போன் பா அப்படிங்கிறது கண்டிப்பாவே வந்து சொல்ல முடியாது. இந்த போனுடைய கலர்ஸை பொறுத்தவரை ரெட், ப்ளூ, பிளாக் அப்படின்னு சொல்லி 3 கலர்ஸ்ல வந்து வருது. பிளாக் அப்படிங்கிறது எப்பயும் போல கார்பன் பிளாக் ஆர்டினரியா வந்து இருக்கு. சோ யூனிக்கான ஒரு லுக் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா ரெட் மற்றும் ப்ளூ தான் உங்களுக்கான ஆப்ஷன்ஸா இருக்கும். அதனாலதான் நான் பார்த்தோம் அப்படின்னா ரெட் போனை வந்து வாங்கியிருந்தேன். எஸ், இந்த போன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி காசு கொடுத்து வாங்கி தான் இந்த ரிவ்யூ வந்து பண்றோம். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சோ அப்பதான் நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து கொண்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா அது வந்து இருக்கும். இதை தவிர Redmi Note 3 நான் பயன்படுத்த ஆரம்பிச்சதுல இருந்து எக்கச்சக்கமான Redmi போன்ஸ் நான் வந்து பயன்படுத்திக்கேன். பர்சனலா எனக்கு ஒரு மிகச்சிறந்த பில்ட் குவாலிட்டி இருக்கிற ஒரு Redmi போன் அப்படின்னு சொல்லி நான் பயன்படுத்தின வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா Redmi K20 Pro தான் நான் வந்து சொல்லுவேன். மேலும் இது வந்து பேக்ல கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எல்லாமே வந்து படும். சோ பாக்ஸோடய பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேஸ் வந்து மாடல் பண்றாங்க. சோ அது வந்து உங்களுக்கான அந்த ப்ரொடெக்ஷனாவும் இருக்கும், அதே நேரத்தில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் படியாமலும் இருக்கும். பட் உங்களுக்கு நீங்க எதுக்காக அந்த பேக் அந்த ரோரிங் டிசைனை வாங்குறீங்க அதை வந்து மறைச்சிரும். பட் அடிஷனல் சேஃப்டி அப்படிங்கிறது போனுடைய லுக்ஸை விட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லுவேன். மேலும் இந்த போனுடைய லுக்ஸை நீங்க இன்னும் கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த வீடியோவை வழங்குற கேட்ஜெட் ஷீல்ட்ஸ் உடைய ஸ்கின்ஸை வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் ஸ்கின்ஸ் வந்து Redmi K20 Proக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே தவிர K20 Pro உடைய டிஸ்பிளேயை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் அவங்களுடைய ஸ்கிரீன் ப்ரொடெக்டர்ஸ் வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். சோ Redmi K20 Proக்கு நான் பயன்படுத்துறது நீங்களே வந்து பார்க்கலாம். சோ பெர்ஃபெக்ட்டான ஃபிட்ல ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். சோ கேட்ஜெட் ஷீல்ட்ஸ் உடைய ஸ்கின்ஸ் இல்ல அப்படின்னாக்கா ஸ்கிரீன் ப்ரொடெக்டர்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆல்சோ நீங்க வாங்குறப்ப Protect 10 அப்படிங்கிற கூப்பன் கோட் பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கா 10% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ Redmi K20 Proக்கு வந்து வரலாம். டிசைன்ல நமக்கு இல்லாத ஒரு அம்சம் Flagshipல அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறது வாட்டர் ரெசிஸ்டன்ட். அது இந்த போன்ல வந்து இல்ல. இதுல பார்த்தோம் அப்படின்னா P2i நானோ கோட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட். சோ தண்ணியில போனை முக்கவோ இல்ல ஸ்விம்மிங் போகவோ அது வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது. IP ரேட்டிங் எதுவுமே இந்த போன்ல கிடையாது. சோ தண்ணில இருந்து இந்த போனை தள்ளி வச்சு பாதுகாப்பா வச்சுக்காங்க அப்படிங்கறத நான் வந்து சொல்லுவேன். சோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்ல, அது கண்டிப்பா ஒரு முக்கியமான காரணம் தான். அடுத்தது இந்த போனுடைய டிஸ்பிளே. இதுல பார்த்தோம் அப்படின்னா AMOLED டிஸ்பிளே வந்து பயன்படுத்திருக்காங்க. 6.39 இன்ச் கொண்ட Full HD Plus டிஸ்பிளே வந்து இதுல வந்து பயன்படுத்திருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டியை பொறுத்தவரை ரொம்ப நல்ல டிஸ்பிளே பேனல் தான் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ரொம்ப நேச்சுரலான கலர்ஸோட நல்ல பிரைட்னஸ் லெவல்ஸோட டிஸ்பிளே அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தான் வந்திருக்கு. ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரும் ரொம்பவே நல்லா வந்து ஒர்க் ஆகுது. அவுட்டோர்லயும் எந்த பிரச்சனையும் இல்லாம டிஸ்பிளேயை நீங்க வந்து பாத்துக்க முடியும். மேலும் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆம்பியன்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற பேர்ல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒரு சில நோட்டிபிகேஷன்ஸ் வரப்ப அதோட ஐகான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். போன் வந்து லாக்டா இருக்கிறப்ப மேலும் டைம் வந்து காமிக்கும். நான் பயன்படுத்தின எல்லா நாட்களும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆனோட தான் நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன்.
அடுத்தது இந்த டிஸ்பிளே உடைய ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நான் முன்பே குறிப்பிட்டது போல Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். பிகாஸ் Gorilla Glass 6 அப்படிங்கிறது இந்த மாதிரியான பிளாக்ஷிப்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கிற ஒரு அம்சமா இருக்கு. பிகாஸ் Asus Zenfone Max Pro M2 அப்படிங்கிறது இதை விட பாதி ரேட்டை விட கம்மியா இருக்கிற போன்லயே இந்த Gorilla Glass 6 வந்திருக்கு. இதை தவிர இந்த Redmi K20 Proக்கான காம்படிட்டர்ஸா இருக்கிற Asus 6 OnePlus 7 எல்லாத்துலயுமே Gorilla Glass 6 வந்திருக்கு. சோ இதுல Gorilla Glass 5 தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இந்த போன்ல மல்டி டச் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்க போல நிறைய தகவல்கள் நீங்க வந்து பாத்திருப்பீங்க. இது வந்து K20 Proல இருக்கு அப்படிங்க போல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி நான் இந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணல. பட் அப்படியே ஃபேஸ் பண்ணீங்க அப்படினாலும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் AMOLED டிஸ்பிளேஸ்ல நிறைய இடங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது பிரச்சனையே கூட இல்ல. பிகாஸ் இதை நீங்க எங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு எங்க தேவைப்படும் அப்படின்னாக்கா நார்மலா எல்லாரும் பயன்பாட்டிலையும் PUBGல வந்து பயன்படும். PUBG இந்த போனை நான் ரொம்ப நாட்களா வந்து விளையாடிட்டு இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சோ மல்டி டச் இஷ்யூ அப்படிங்கிறது அது வந்து சொல்லப்படுற ஒரு அம்சமே தவிர அது நிஜ வாழ்க்கையில ஒரு பிரச்சனையே கிடையாது. அது பிரச்சனையா இருந்தாலுமே கூட அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இதுல வந்து Snapdragon 855 ப்ராசஸரோட வந்து கொடுத்திருக்காங்க. Android Pie அடிப்படையாக கொண்டு வந்த MIUI 10 ஓட தான் இந்த போன் வந்து வருது. நான் யூஸ் பண்ண மாடல் பார்த்தோம் அப்படின்னா பேஸ் மாடல் தான் நான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தேன். 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி இருக்கிற அந்த மாடல் தான் நான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தேன். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு ஃபிளாக்ஷிப் போன்ல இருந்து நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே இந்த K20 Proல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப இன்டென்ஸான மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், இல்ல ரொம்பவே ஹெவியான இன்டென்ஸ் கேமிங்கா இருக்கட்டும், எதுலயுமே ஒரு லாகோ இல்ல ஒரு ஃப்ரேம் டிராப் அந்த அளவு கூட இல்லாம இந்த போன்ல உங்களால வந்து விளையாடிக்க முடியும். PUBGயை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் HDR செட்டிங்ஸ்ல கூட இந்த போனால தாராளமா வந்து விளையாட முடியும். இதே தவிர நம்ம தினசரி வாழ்க்கையில ஆப்ஸ் ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றத பொறுத்தவரையும் ஆப்ஸ் ரொம்ப சீக்கிரம் வந்து ஓபன் வந்து பண்ணிருது. மேலும் RAM மேனேஜ்மெண்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து 6GB RAM மாடல் தான் பயன்படுத்தினேன். பட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா RAM மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல. எவ்வளவு ஆப்ஸ் நீங்க ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் பல ஆப்ஸ் கண்டிப்பா மெமரியில தான் வந்து இருக்கு மோஸ்ட் ஆஃப் த சமயங்கள்ல. அடுத்தது கூலிங்காக பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து கிராஃபைட் கூலிங் வந்து கொடுத்துக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த போனை நான் முக்கவாசி நேரங்கள் பார்த்தோம் அப்படின்னா நான் முன்பே குறிப்பிட்டது போல பேக் கேஸோடைய தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தேன். PUBG விளையாடுறப்பையும் சரி, ரொம்ப இன்டென்ஸான மல்டி டாஸ்கிங்லையும் சரி, வெளியே அதாவது அவுட்டோர்ஸ்ல போனை பயன்படுத்துறப்பவே பார்த்தோம் அப்படின்னா போன் வந்து எந்த வித ஹீட்டும் வந்து ஆகல. ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு போகவே வந்து இல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு சில நேரங்கள் குறிப்பா கொஞ்ச நேரம் பார்த்தோம் அப்படின்னா PUBG வந்து நான் வந்து கேஸ வந்து கலட்டிட்டு நார்மலான போனை பயன்படுத்தி விளையாண்டேன். அப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு போகவே வந்து இல்ல. சோ ஓவர் ஹீட்டிங் பிரச்சனைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இது என்னதான் Redmi உடைய போனா இருந்தாலும் MIUI 10 ஓட இந்த போன் வந்தாலும் டிஃபால்ட்டா பார்த்தோம் அப்படின்னா போகோ லான்ச்சர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஒரு MIUI போன்ல இருந்து இதுக்கு வந்தீங்க அப்படின்னாலுமே இது பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஆப்ஸ் எல்லாமே ஹோம் ட்ரேல எல்லாமே ஆப் டிராயர் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பழகுறதுக்கு 2 நாட்கள் வந்து ஆகலாம். பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் போகோ லான்ச்சர் நார்மலாவே என்னுடைய Redmi Note 7 Proலயே நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுலயே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. சோ இந்த Redmi K20 Proல அந்த போகோ லான்ச்சரோட இருக்கிற MIUI 10 அப்படிங்கிற ரொம்ப ஸ்மூத்தா தான் வந்து இருந்துச்சு. எந்த ஒரு UI லாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே இல்ல நான் என்னுடைய 20 நாட்கள் பயன்பாட்டுல. இதே தவிர இந்த போன்ல சிஸ்டம் வைட் டார்க் மோட் வந்து இருக்கு. சோ என்னே மாதிரியே நீங்க டார்க் மோட விரும்புறவரா இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஆன் வந்து பண்ணிக்கலாம். இதே தவிர இந்த போனுடைய ஆட்ஸ் பிரச்சனை. சோ ஆட்ஸ் அப்படிங்கிறது வருதா அப்படிங்கறத நிறைய கேள்விகள் நிறைய நண்பர்கள் நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஆட்ஸை பொறுத்தவரையும் UI ஆட்ஸ் அப்படிங்கிறது இப்போ வரையும் நான் வந்து என்னுடைய K20 Proல வந்து பார்க்கல. நார்மலா நான் சோசியல் மீடியாஸ்ல பார்த்த வரைக்கும் யாருக்கும் அந்த ஒரு பிரச்சனை இல்ல. பட் Xiaomi உடைய ஆப்ஸ்ல இருந்து எக்கச்சக்கமான நோட்டிபிகேஷன்ஸ் அதுக்குள்ள இருக்கிற ஆட்ஸ் எல்லாமே வந்து இருக்கதான் வந்து செய்யுது. அதை நீங்க எப்படி ஆட்ஸ் இல்லாம பண்றது அப்படிங்கிறது K20 Pro மட்டும் இல்ல எந்த ஒரு MIUI டிவைஸ்க்கா இருந்தாலும் எப்படி பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். எந்த Xiaomi போன் பயன்படுத்துறீங்க அப்படினாலும் அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா லிங்க் கார்ட்ல வந்து கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. எந்த Xiaomi போன்ஸ்லயும் ஆட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதை நீங்க K20 Pro பண்ணீங்க அப்படினாலும் அந்த ஆப்ஸ்ல இருந்து வர நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். சோ ஆட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இன்னைக்கு தேதிக்கு வந்து இல்ல. வருங்காலத்துல K20 Proல ஆட்ஸ் விடலாம், அதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. பிகாஸ் Xiaomi ஆட்ஸ் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இதை தவிர ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த Redmi K20 Proல UFS 2.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா இப்ப ரொம்பவே லேட்டஸ்டா OnePlus 7 Proல இதெல்லாம் UFS 3 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு இது வந்து ஃபாஸ்ட் கிடையாது. பட் UFS 2.1 அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஸ்டோரேஜ் தான். சோ உங்களுக்கு எந்த விதமான நீங்க டேட்டா டிரான்ஸ்ஃபரா இருந்தாலும் சரி உங்களுக்கு போன் ரொம்பவே ஃபாஸ்டா தான் வந்து இருக்கும். இதை தவிர இந்த போன்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. நார்மலான ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் மாதிரி ஜஸ்ட் விரல் பட்ட உடனே வந்து அன்லாக் ஆகல. பட் இது வந்து ஒரு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நல்ல
குவிக்கா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதே தவிர இந்த போன்ல ஃபேஸ் அன்லாக்கும் வந்து கொடுத்திருக்காங்க அந்த பாப்அப் கேமராவை பயன்படுத்தி. பட் அது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பவர் பட்டனை நீங்க வந்து பிரஸ் பண்ணணும், அதற்கு பிறகு போனை மேல ஸ்வைப் பண்ணணும், அதற்கு பிறகு பாப்அப் கேமரா வெளியே வந்து உங்களுடைய ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணிட்டு உள்ள போகும், அப்புறமேட்டு தான் வந்து போன் வந்து அன்லாக் ஆகும். அது வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. பட் அதற்கு நீங்க பேட்டர்ன் பின்னே வந்து யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் ரொம்பவே எஃபிஷியன்டாவும் எந்த ஒரு இடங்களையும் தப்பாம இருந்த அந்த ஒரு காரணத்தினால நான் மோஸ்ட்லி இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். அடுத்தது இந்த போனுடைய சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஆம்பியன்ட் லைட் சென்சார், ஜைரோஸ்கோப் சென்சார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான பேசிக் சென்சார்ஸ் எதையும் வந்து ஸ்கிப் பண்ணல. ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த போன்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்திருக்காங்க, பாட்டம்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுடைய வால்யூம் லெவல்ஸ் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா தான் வந்து இருக்கு. பட் அந்த ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்காது. அந்த ஃபிளாக்ஷிப்ல எல்லாம் நீங்க எதிர்பார்க்குற அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் இதுல வந்து கிடைக்காது அப்படிங்கறது குறிப்பிட்டாகணும். மேலும் நீங்க கேம்ஸ் எல்லாம் விளையாடுறப்ப உங்க கைகளால வால்யூமா பிளாக் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கதான் செய்யுது. இதை தவிர இந்த போன்ல டூவல் சிம் ஓல்டி 4G ஓல்டி சப்போர்ட் வந்து பண்ணுது. நான் பார்த்தோம் அப்படின்னா ஜியோ மற்றும் ஏர்டெல் சிம்ஸோட இந்த போனை வந்து பயன்படுத்திட்டு இருந்தேன். எந்த ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூஸும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. ரொம்பவே லோ சிக்னல் ஏரியாஸ்ல கூட மோஸ்ட்லி வந்து நெட்வொர்க் வந்து கிடைச்சிட்டு வந்து இருந்துச்சு. எந்த ஒரு நெட்வொர்க் தொடர்பான பிரச்சனைகளும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. சிக்னல் ரிசப்ஷன் ரொம்பவே ஸ்மூத்தா தான் வந்து இருந்துச்சு. அதே தவிர இந்த போனுடைய இயர்பீஸ், பிகாஸ் Redmi Note 7 Proல பார்த்தோம் அப்படின்னா இயர்பீஸ் உடைய சவுண்ட் அந்த அளவுக்கு வந்து வால்யூம் லெவல்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையா நான் சொல்லியிருந்தேன். அந்த பிரச்சனை இந்த K20 Proல வந்து இல்ல. வால்யூம் லெவல்ஸ் இயர்பீஸ் மூலமா ரொம்பவே சவுண்டா வந்திருக்கு. அவுட்டோர்ல டிராபிக்ல நின்று நம்ம போன் பேசணும் அப்படின்னாலும் நம்ம பேசுறது அடுத்த எண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கிளியரா கேக்குது. சோ இயர்பீஸ் தொடர்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்தது இந்த போன்ல பிசிக்கல் எல்இடி நோட்டிபிகேஷன் லைட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா அந்த பாப்அப் கேமராவுடைய மேல் பக்கத்துல அது வந்து இருக்கு. சோ ஒரு ரவுண்டா வந்து க்ளோ ஆகுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா. இது பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்பிளே இருக்கிற எந்த ஒரு போன்ஸ்லயும் நம்ம வந்து இந்த நோட்டிபிகேஷன் எல்இடி இப்போதைக்கு பாக்குறதுல கொடுத்திருக்கிறதுக்கு ஒரு பாராட்டுகள். பட் இது பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்மலா உங்களுடைய டேபிள்ல நீங்க போனை இப்படி வச்சு, அதாவது உங்களுக்கு முன்னாடி டேபிள் இப்படி இருக்கு, போனை இப்படி வச்சு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சோ அப்படின்னா மட்டும்தான் இந்த நோட்டிபிகேஷனை நீங்க வந்து கண் கூட வந்து பார்க்க முடியும் அந்த பிசிக்கல் எல்இடி நோட்டிபிகேஷன் லைட் மூலமா. நார்மலா போனை இப்படி வைக்கிறவரா இருந்தாலும் சரி, போனை கவுத்து வைக்கிற நிறைய பேர் எனக்கு வந்து தெரியும். சோ அந்த மாதிரிலாம் நீங்க வைக்கிறவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் எல்இடி, நீங்க நோட்டிபிகேஷன் எல்இடி மூலமா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறது வந்து தெரியாது. பட் அது இருக்கு அப்படிங்கறதே இந்த போன்ல நான் வந்து பாராட்டுற ஒரு அம்சம் தான். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்பிளே போன்ஸ்ல நோட்டிபிகேஷன் எல்இடி ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த போன்ல சாம்சங் சமீபத்தில் அவங்களுடைய Note 10ல ரிமூவ் பண்ண ஒரு அம்சம் வந்து இருக்கு. அதுதான் 3.5mm ஹெட்போன் ஜாக். மேலும் இவங்க ஜாக் கொடுத்ததோடு இல்லாம அதுல ஒரு டேக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஹெட்போன் அவுட்புட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். நான் பயன்படுத்தின வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் அவுட்புட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வால்யூம் லெவல்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அதிகமா வந்து இருந்துச்சு. சோ 3.5mm ஜாக் இருக்கு, அது ரொம்ப எஃபிஷியன்டாவும் இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். இதை தவிர இந்த போன்ல FM ரேடியோ அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. இதை தவிர இந்த போன்ல டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் வந்து இருக்கு. ப்ளூடூத்ல எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்ல. கனெக்டிவிட்டில நான் மீ பேண்ட் இயர்போன் எல்லாமே பயன்படுத்திட்டு இருந்தேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ப்ளூடூத்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த போன்ல டூவல் ஜிபிஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படின்னா பேசிக்கா என்ன அப்படின்னாக்கா ஜிபிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரேட்டா வந்து இருக்கும் இந்த டூவல் ஜிபிஎஸ் பயன்படுத்துறப்ப. இது பார்த்தோம் அப்படின்னா நான் எப்பயுமே டூவல் ஜிபிஎஸ் ஆன்லயே தான் வந்து வச்சிருந்தேன். மிகப்பெரிய அளவு பேட்டரி இதனால வந்து ட்ரெயின் ஆகல. அக்யூரசி அப்படிங்கிறது நார்மலா நான் மதுரையில வந்து இருக்கேன். சோ எனக்கு எந்த இடத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா ஜிபிஎஸ் வந்து அக்யூரேட்டா மோஸ்ட்லி வந்து இருக்கும். சோ நான் அடிக்கடி போற இடங்கள் எல்லாத்துலயும் நார்மல் ஜிபிஎஸ்ஸே வந்து நல்லா தான் வந்து இருக்கும். அதே மாதிரி டூவல் ஜிபிஎஸ் எந்த ஒரு அக்யூரசி பிரச்சனைகளும் இல்ல. அடுத்தது இதுல பார்த்தோம் அப்படின்னா வைட் L1 சப்போர்ட் வந்து இருக்கு. பட் உங்களால இப்போதைக்கு கரண்டா Amazon Primeல HD வீடியோஸ் வந்து பிளேபேக் வந்து பண்ணிக்க முடியல. சோ இது கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிற எனக்கு தெரியல. மேலும் என் Netflix அக்கவுண்ட் வந்து என்கிட்ட வந்து இல்ல. சோ அதனால என்னால அதை டெஸ்ட் பண்ண முடியல. சோ நீங்க யாராவது டெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம நண்பர்கள் வந்து தெரிஞ்சுக்கட்டும். பட் இப்போதைக்கு வைட் L1 இருந்தாலும் Amazon Primeல உங்களால HD வீடியோஸ் பாத்துக்க முடியாது. இதை தவிர இந்த போன்ல ஸ்கிப் பண்ணிருக்க ஒரு சென்சார் NFC. எஸ், இந்த போன்ல நிறைய பிளாக்ஷிப்ஸ்ல இருக்கிற NFC வந்து ஸ்கிப் பண்ணிருக்காங்க. அது வந்து இந்த போன்ல வந்து இல்ல. இது கூட வந்து பரவாயில்ல. எல்லா Redmi போன்ஸ் பேசிக்கான போன்ஸ்ல கூட இருக்கு. IR பிளாஸ்டர் இதுல வந்து இல்ல. சோ IR பிளாஸ்டர் சென்சார் ஏன் இதுல ஸ்கிப் பண்ணாங்க அப்படிங்க எனக்கு தெரியல. பட் இதுல IR பிளாஸ்டர் இல்ல. மேலும் கடைசியா இந்த போன்ல எதை ஸ்கிப் பண்ணிருக்காங்க அப்படின்னா மைக்ரோ SD கார்டு. எஸ், ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கூட கிடையாது. 2 சிம்ஸ் மட்டும் தான் பயன்படுத்திக்க முடியும். சோ மைக்ரோ SD கார்டு உங்களால பயன்படுத்த முடியாது. அடுத்தது இந்த போனுடைய கேமராஸ். பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போனுடைய டெடிகேட்டட் கேமரா ரிவ்யூ நீங்க பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. லிங்க் கார்டுல வந்து கொடுத்திருக்கேன். முழுமையான தகவல்கள் அந்த வீடியோல உங்களுக்கு வந்து கிடைக்கும். Redmi K20 Pro பொறுத்தவரையும் பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் Sony IMX586 சென்சார் வந்து பயன்படுத்திருக்காங்க. f1.75 அபர்ச்சரோட. இதை தவிர ஒரு 8 மெகா பிக்சல் 2x டெலிபோட்டோ லென்ஸ் வந்து இருக்கு f2.4 அபர்ச்சரோட. இதை தவிர 13 மெகா பிக்சல் 125 டிகிரி வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க.
f2.4 அபேச்சரோட. சோ ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த போன்ல வந்து இல்ல, அது வந்து பிளாக்ஷிப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான். EAS வந்து கொடுத்திருக்காங்க. 960 fps வரையான ஸ்லோ மோஷன் நீங்க வந்து எடுத்துக்கலாம். வீடியோஸ் நார்மலா பொறுத்த வரைக்கும் 4K 60 fps வரையும் வந்து வீடியோஸ் வந்து உங்களால எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையும் 20 மெகா பிக்சல் பாப்அப் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதை பயன்படுத்தி உங்களால வீடியோஸ் 1080p 30 fps வரையும் தான் எடுத்துக்க முடியும். 1080p 60 fps கிடையவே கிடையாது. 4K வீடியோ கிடையாது. சோ நீங்க vlogலாம் பண்றவரா இருந்தீங்க ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி அப்படின்னாக்கா நீங்க 1080p ல தான் வந்து ஸ்ட்ரக் ஆயிருப்பீங்க 30 fps ல. பட் இந்த பாப்அப் கேமராவோட ப்ரொடெக்ஷனுக்காக அந்த ஃப்ரண்ட் கேமராக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிளாஸ் சாஃபயர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துக்கதா ஷாமி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. சோ இப்போ புகைப்படங்களை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். நார்மல் போட்டோஸை பொறுத்தவரையும் எக்ஸலண்டான டைனாமிக் ரேஞ்ச் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஷட்டர் ஸ்பீடுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஃபாஸ்டா இருக்கு. சோ டக்குன்னு நீங்க ஏதாவது போட்டோ எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். AI மோட் அப்படிங்கிற அந்த டாக்ல ஆன் பண்ணிட்டு நீங்க போட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து கலர்ஸ் வந்து பூஸ்ட் ஆகி பார்க்கறதுக்கு நல்ல சோஷியல் மீடியா ரெடியான போட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதுல மொத்தம் 3 கேமராஸ் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரியான வைட் ஆங்கிள் ஷாட்ஸும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி 2x டெலிபோட்டோ ஷாட்ஸும் உங்களால வந்து எடுத்துக்க முடியும். போர்ட்ரேட் மோடுமே இந்த போன்ல ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் வந்து மிஸ் ஆகுது, நாட் த பெஸ்ட். பட் அந்த பிளர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இயற்கையா நேச்சுரலா வந்து இருக்கு. மேலும் அந்த பிளரை நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் இல்லாம போட்டோ எடுத்த பிறகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலும் இந்த போன்ல ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அம்சம் வந்து கொடுத்திருக்காங்க. மொத்தமா இமேஜை வந்து மாத்துது நமக்கு தேவைப்படுற ஸ்கைஸோட சேர்த்து. சோ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. லோ லைட்டை பொறுத்தவரையும் கொஞ்சம் நாய்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது லோ லைட்ல. பட் பிரைட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுக்குது. டீடைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். இதுல இன்பில்ட்டான நைட் மோட் வந்து இருக்கு. அது வந்து ரொம்பவே சூப்பரா வந்து ஒர்க் ஆகுது நம்ம ஹேண்டல்டா போட்டோஸ் எடுக்கிறப்பயே. அடுத்தது இந்த போன்ல செல்ஃபிஸை பொறுத்தவரை பாப்அப் கேமரால செல்ஃபிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டீடைல்ஸ் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. பட் ஒரு விதமான ஸ்கின் ஸ்மூத்தனிங் வந்து இருக்கு. டைனாமிக் ரேஞ்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மிஸ் ஆக தான் வந்து செய்யுது. நாட் த பெஸ்ட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். போர்ட்ரேட் மோடுடைய எட்ஜ் டிடெக்ஷன் ஃப்ரண்ட் கேமராவை பயன்படுத்தி பண்றப்போ ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. பிளருமே நல்லா இருக்கு. போர்ட்ரேட் மோட்ல நான் சொன்ன அந்த டைனாமிக் ரேஞ்ச் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே வந்து தெரியும். மேலும் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா கலர்ஸ் ரொம்பவே வந்து ஓவர் சேச்சுரேட்டடா வந்து இருக்கு. இந்த புகைப்படத்தை பாருங்க. இது வந்து Note 7 Proவோட எடுத்தது. அந்த Note 7 Pro உடைய போட்டோல இருக்கிற டிஷர்ட் தான் உண்மையான நேச்சுரலான கலர். பாருங்க K20 Pro எந்த அளவுக்கு வந்து கலர்ஸ் வந்து ஓவர் சேச்சுரேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் ரொம்ப லோ லைட்டிங்ல ஸ்கின் ஸ்மூத்தனிங்கும் வந்து அதிகமா தான் வந்து இருக்கு. மேலும் இந்த போன்ல போர்ட்ரேட் லைட்டிங் மாதிரியான அம்சங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. வீடியோஸ் நீங்க வைட் ஆங்கிளையும் எடுத்துக்கலாம், டெலிபோட்டோ லென்ஸ் மூலமாவும் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஸ்லோ மோஷனை பொறுத்தவரையும் 960 fpsல 2 ல இருந்து 3 செகண்ட்ஸ் வரையும் உங்களால எடுத்துக்க முடியும். இல்ல அப்படின்னாக்கா 240 fpsல கொஞ்சம் லாங்கரான டியூரேஷனுக்கு உங்களால எடுத்துக்க முடியும். சோ ஓவராலா கேமரா பொறுத்தவரையும் 28,000க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாவே வந்து சொல்ல முடியும். அடுத்தது பேட்டரி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப K20 Proல 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. என்னுடைய நார்மலான யூசேஜ்ல 1.5 நாட்கள் பேட்டரி லைஃப் தாராளமா வந்து இருந்துச்சு. நான் எவ்வளவு ஹெவியான யூஸ் பண்ணேன் அப்படின்னாலும் ஒரு சில நேரங்கள் தொடர்ந்து அவுட்டோர்ல வந்து இருக்கிறப்ப பிரைட்னஸ் மேக்ஸிமம் லெவல்ல இருக்கிறப்ப ஒரு நாள் பேட்டரி லைஃப், அதுவும் ரொம்ப இன்டென்ஸான கேமிங் எல்லாமே பண்ணியும் ஒரு நாட்கள் பேட்டரி லைஃபை என்னால காலி பண்ணவே வந்து முடியல. சோ கண்டிப்பாவே ஒரு நாள் நீங்க எவ்வளவு ஹெவியான யூசரா இருந்தாலும் ஒரு நாள் பேட்டரி லைஃப் கண்டிப்பாவே வந்து கொடுக்கும். ஸ்கிரீன் ஆன் டைம் பொறுத்தவரைக்கும் எனக்கு ஆவரேஜா 6 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு நார்மலான இன்டோர் யூஸ்ல. மேலும் நான் இந்த போன் பயன்படுத்தின எல்லா நேரமும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன்லயே இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சார்ஜிங் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 18 வாட் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து வருது. இதை தவிர Xiaomi சானிக் சார்ஜ் அப்படிங்கிற 27 வாட் சார்ஜரை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 1000 ரூபாய்க்கு அது வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. சோ சார்ஜிங் நார்மலான இந்த 18 வாட் சார்ஜர்லயே ரொம்பவே வந்து ஃபாஸ்டா தான் வந்து இருக்கு. சோ ரொம்ப எனக்கு ஜஸ்ட் ஒரு மணி நேரத்துல அதிகமான பவர் வந்து கிடைக்கணும், எனக்கு சார்ஜ் போட 1 மணி நேரம் தான் கிடைக்கும் அப்படின்னா மட்டும் சானிக் சார்ஜ்ல வந்து நீங்க 1000 ரூபாய் செலவு பண்ணுங்க. இல்ல அப்படின்னாக்கா இந்த சார்ஜரே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த போனுடைய விலை 6GB 128GB இருக்கிற அந்த மாடல் 28,000க்கு வந்து சேல் பண்றாங்க. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் இருக்கிற அந்த மாடல் 31,000க்கு வந்து சேல் பண்றாங்க. சோ வாங்குறதுக்கான டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்திக்கோங்க. சோ ஓவராலா Redmi K20 Pro வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ரொம்பவே நல்லா இருக்கிற பேக் டிசைன், நல்ல பில்ட் குவாலிட்டி, நாச்சே இல்லாம செமையா இருக்கிற ஒரு டிஸ்பிளே, Snapdragon 855 கொடுக்கிற பெர்ஃபார்மன்ஸ், எந்த ஒரு லாகும் இல்லாத MIUI எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸலண்டான கேமராஸ், நைட் மோட், போர்ட்ரேட் மோட், பிளாக்ஷிப்ஸ்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லி 28,000க்கு இந்த போன் நிறையவே வந்து நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இது முதல்ல
முதல்ல ஓவர் பிரைஸ் அப்படிங்கிற போல விஷயங்கள் இருந்தாலும் இந்த 28,000 இன்னைக்கு மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் போன்ஸ் அப்படிங்கறத கண்டிப்பாவே வந்து சொல்ல முடியும். நீங்க வந்து ரெட்மி அப்படிங்கிற பிராண்டிங் உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா 28,000 கண்டிப்பா இந்த போன் ஒரு மஸ்ட் பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு மிகப்பெரிய குறைகளும் வந்து இல்ல. எஸ், NFC இல்ல, ஏர் பிளாஸ்டர் இல்ல, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இல்ல அப்படிங்கிற போல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஒரு டீல் பிரேக்கர் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ ஓவராலா 28,000 பட்ஜெட்டுக்கு பெஸ்ட் பை அப்படின்னாக்கா கண்டிப்பா K20 Pro அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ இதுதான் என்னுடைய முழுமையான விமர்சனம். சோ K20 Pro பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணி, இந்த வீடியோ படுத்தினா மறந்துடாம லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிருங்க. டெக் Satire இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன் ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.